எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகுது. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 3வது ப்ரோமோ. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி சொன்னது தான், காலையிலேருந்து ஓடிட்டு இருந்த சண்டை இருக்குல்ல, அதில் ஆதிரைக்கும் நம்முடைய கமருதீனுக்கும் இடைப்பட்ட டிஸ்கஷன், அதுக்கப்புறமேட்டு வினோத் உள்ளுக்குள்ளே வந்த டிஸ்கஷன், இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்காங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு 7-8 வீடியோ இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக அந்த கதை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பிட்டாக கரெக்டாக போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ப்ரொமோவில் சொல்லும்போது ப்ரொமோ தேடுறவங்களுக்கு சில பாயிண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தெளிவாக சொல்கிறோம். என்னென்னா, காலையில் நடந்த சண்டை ஒரு பக்கத்து இருந்தால் கூட ஆதிரை வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்தா. அதாவது அரோராவுக்கும் கமுதினுக்கும் பயங்கரமாக சண்டை வந்துட்டு இருக்கும்போது பயங்கரமாக ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. ஹீட் ஆஃப் த மொமெண்ட். அப்படியே கையை கட்டிக்கின்னு இதுக்குள்ளே பான்னு உட்காந்துருக்கு. ஏன்னா பிரச்சனையே ஒன்றால் தான். நீ உன் கூட சுற்றினது தான் அரோரா இப்படி ஆகிட்டா அப்படிங்கிறது கமருதீனோட பிரச்சனை. என் கூடலாம் அவள் எதுவுமே சொன்னது இல்லையே, நான் அவகிட்ட எதுவுமே பேசினது இல்லையே அப்படின்னு அரோரா வாயிலேருந்து ஆதிரை வாயிலேருந்து வரவே இல்லை. என்ன சொன்னான் ஆதிரை? நான் தான் சொன்னேன், நான் தான் உன்னை பற்றி சொன்னேன், உன்னை பற்றி இன்ஃபர்மேஷன் நான் தான் சொன்னேன்னு அதை பற்றி வந்து ஆதிரை சொல்ல காண்டாயிட்டான். இன்னும் கமருதீன், உனக்கெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியாது, ஒரு டேலண்ட் கிடையாது, என்ன பண்ணுங்கிற ஐடியா கிடையாது, மற்றவங்களை பற்றி குறை பண்ணி பேசிக்கிட்டு மற்றவங்க இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு வந்து மாற்றி மாற்றி பேசுறது தான் உன்னோட ஒரே ஒரு விஷயமா? உனக்குன்னு எந்த டாஸ்க்குமே கிடையாது, உனக்குன்னு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுதான் உன்னோட ஐடியாவா, ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமருதீன் கேட்க, வாக்குவாதம் போக நடுவில் விக்ரம் வந்ததுக்கப்புறமேட்டு விக்ரம் அதே சொன்னாங்க, வாட்டர் மிலன் ஸ்டார் வெளியே போனதுக்கு நான் தான் காரணம், நீ தானே சொன்னேன், அவர் போனதுக்கு இவர் தான் காரணம், நீ எதுக்கு சொல்கிறேன்? அவருக்கு எனக்கு கான்வர்சேஷன் போச்சு, அதில் வந்து அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல, போயிட்டார். அதையும் தாண்டி ஜெயிக்கணும்ல. லாஜிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா வினோத்துக்கு அது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளோ இருந்தது. அதாவது வாட்டர் மிலன் ஸ்டார் அடிக்கிறதா ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. அது வந்து வினோத்தை ரொம்ப டம்மி பிளேயராக காட்டியிருந்துச்சு. அதை தாண்டி பல விஷயங்களை தாண்டி இப்போ வரும்போது தான் வினோத் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயராக இருக்கான். திவாகர் உள்ளுக்குள்ளே இல்லாமல் இருந்தது இவங்க எல்லாத்துக்குமே பெனிஃபிட். இல்லைன்னா கடைசி வரைக்குமே அந்த என்ன சொல்லுவாங்க, அது ஒரு குழந்தைங்க சின்ன வயசில் போய் கலந்துப்பாங்க, ஏன்னா அது ப்ரீகேஜி ஸ்கூல் இருக்குல்ல, கிண்டர் கார்டனா, அதில் போய் விட்ட மாதிரி இருக்கும். கிண்டர் கார்டனில் பால் இருக்கும், கலராக பால் இருக்கும், அதுக்குள்ளே விழுந்துக்கிட்டு ஆளுக்கு விழுந்து பிறண்டு எழுந்திரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல போய் மாட்டின மாதிரி ஒரு இடமா பிக் பாஸ் மாதிரி இருக்கும். ஏற்கனவே அப்படி தான் இருக்குன்னு நீங்கள் கிட்டத்தட்ட இதெல்லாம் வளர்ந்த குழந்தைகள் மாதிரி இருக்காங்க. ஏதோ மனநல பாதுகாப்பு அப்படிங்கிற இடத்துக்கு வந்த மாதிரி மென்டலாக டிப்ரெஷன் ஆன குரூப்பெல்லாம் கூட்டிகிட்டு வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஆகிட்டு ஓரளவுக்கு தெளிவானவங்களாம் இருப்பாங்களே, அவங்கள கூட்டிகிட்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விட்ட மாதிரி தான் இருக்குது. ஆதிரை வந்து ஓரளவுக்கு இல்லை, ஒரு 60% தெளிவாகாமல் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஆதிரியோட ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாகவே அடுத்தவங்களை குறை சொல்கிற ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறனால அது பல பேரும் வந்து டென்ஷன் ஏற்றுது. குறிப்பாக கமருதீனுக்கு செம்ம டென்ஷன், வினோத்தை வந்து தேவையில்லாமல் டென்ஷன் ஏற்றுறது. இவரெல்லாம் எதுக்கு உள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரியலன்னு சொன்னது வந்து வினோத்தை செம்ம ட்ரிகர் பண்ணிடுச்சு. அது ரொம்ப தப்பான வார்த்தை. உள்ளே வச்சுருக்கிறத பற்றி நீ பேசவே கூடாது. வெளியே போயிட்ட 24 நாள் 23 நாள் வெளியே போயிட்ட, வெளியே போன பிறகு உள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உன்னோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கணும்? அங்கே இருக்க நிறைய நாலேஜ், உள்ளுக்குள்ளே இருக்கவங்களோட நமக்கு நிறைய நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ்ஸு அங்கே கேமில் பார்க்கும்போது லைவில் நாங்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எங்களுக்கு நிறைய நடந்தது. நீங்கள் லைவ்லேயே உங்களுக்கு கொஞ்சம் தான் காட்டுவாங்க, லைவ்லேயே எல்லாத்தையும் காட்ட மாட்டான். காட்டுறதுக்கு அவன் ப்ரோக்ராம் நடத்தலை. அங்கே ஸ்மோக்கிங் ரூம் இருக்குது, தம் அடிச்சுன்னுக்கிறாங்க, தம் அடிச்சில் ஃபுல்லாக உட்காந்து காட்டின்னு இருக்கிறாங்க. எப்படி காட்டுவான்? அது அவங்களுக்கு ப்ரைவசி, அதுக்குன்னு ஒரு போர்ஷன் இருக்குது, அதை வச்சுடுறாங்க. அதை தாண்டி இதைத்தான் நாங்கள் மக்கள்கிட்ட காட்ட போகிறோம், இதை தான் கேமாக நாங்கள் காட்ட போகிறோம் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சு. லைவில் பார்க்குறது அதான். லைவில் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். ஆனால் லைவில் என்ன காட்டுறாங்க அப்படிங்கிறத நீ புரிஞ்சிக்கல. லைவில் காட்டுறத ஒரிஜினல் கேரக்டராக நீ நினச்சிக்கிற. இப்போது ஒட்டுமொத்த வீடு இருக்குது, அந்த வீட்டில் 24 மணி நேரம் நடக்கிற எல்லா சம்பவத்தையும் அவங்க வந்து ஒவ்வொரு இடமா வந்து போர்ஷனாக கட் பண்ணி நம்ம கிட்ட போட்டு காட்டுறாங்க. சரி, காட்டும்போது அதில் எது வந்து எடிட்டபிளுக்குள்ளே வரணும், எது வரக்கூடாதுங்கிற முடிவு பண்ணுறது சேனல்லாம் முடிவு பண்ணலாம். ஸோ அது எடிட் பண்ணி போட்டதுக்குள்ளே இருக்கிற கேரக்டரை ஜட்ஜ் பண்ணி அதுக்குள்ளே என்ன நடக்குதோ அதை வச்சு பிளான் பண்ணோம். இல்லையா, பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போயிடுறேன், வெளியே இருந்து வந்த நாலேஜை தனியாக ஒதுக்கி வச்சுரு. அவங்க வந்து இப்படி தான் போர்ட்ரேட்டாக இருக்காங்க உனக்கு தெரிஞ்சிச்சு, அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி கேம் ஆடு, அதை விட்டு எனக்கு மற்ற கேம் ஆடிட்டு இருக்கிற அப்படிங்கிறதா இவங்களுக்கோட பிரச்சனை. ஏன்னா நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே உள்ளுக்குள்ளே உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்கோம், நீ இவன் பாட்டுக்கு வெளியே போய் டிவி பார்த்துட்டு வந்து இங்கே உட்காந்து நம்ம போட்டு உருட்டுவா, நம்மளோட பெரிய இன்டெலெக்சுவலாக பயங்கர புத்திசாலியாக காட்டிக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தில் ஆதிரை பண்ணுறது தான் ஆதிரையோட பின்னடைவுக்கு காரணம். இது வந்து கமருதீனுக்கும் வினோத்துக்கும் ஒரு ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் கொண்டு போகும். ஏன்னா தேவையில்லாமல் இதில் குறை பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு யார் குறை பேசுகிறாங்களோ அவங்க நெகட்டிவாக தான் போவாங்க. இப்போ பார்வதி எவ்வளோ தான் கேம் ப்ளே பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாலுமே குறை அதிகமாக பேசிகிட்டு இருக்கிற பொண்ணு அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயம் வந்து நெகட்டிவான ஒரு இடத்துல தான் பார்வதி வச்சுருக்குது. இன்னும் பாசிட்டிவான இம்பாக்டுக்குள்ளே கொண்டு வரல. அது வந்து பார்வதி கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் புரிய ஆரம்பிக்கும். அது புரிய ஆரம்பிக்கிறதுக்கு வந்து கமருதீன் கூட சுற்றிட்டு இருந்தால் புரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 3 பேருடைய பிரச்சனையை பார்க்கும்போது
ஆதிரிக்கு கொஞ்சம் கலக்கம் வந்துடுச்சு. ஸோ நம்ம அதிகமாக வாய் விட்டு பேசிடக்கூடாது. சாதாரணமாக அரோராங்கிற ஒரு பிள்ளை கூட சுத்தத்துக்கே நம்ம என்ன போட்டு போய் இப்படி வந்து போட்டு அடிச்சு பழக்கிறாங்களே, இன்னும் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம என்னென்னமோ வாய் விட்டு வச்சுருக்கோமே, எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கேள்வி கேட்டால் அவ்வளோதான், நம்ம பைத்தியமே ஆயிடுவோமே அப்படிங்கிற அந்த மனநிலைக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஆதிரி வந்து மாட்டிக்கிட்டு முழிக்குது அப்படிங்கிறது தான் இந்த இன்றைக்கி கடந்த ப்ரோக்ராம், இன்றைக்கி நடந்த இந்த சம்பவம். இது ரொம்ப டீட்டெயிலாக இந்த கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல்லே இன்னும் ஒரு 10 வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். அதில் ஃபுல் டீட்டெயில் வந்து போட்டிருக்குது. ஆதிரியும் வினோத்தையும் என்ன பற்றி பேசியிருந்தாங்கன்னு அதை ஓரளவுக்கு எல்லாத்தையும் இதிலே கவர் பண்ணிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு பாயிண்ட் வந்து ஆதிரியை பற்றி எதாவது பேசணும், ஆதிரி அப்படிங்கிற அந்த அற்புதமான ஒரு ஜீவன் இருக்காங்களே அவங்கள பற்றி ஏதாவது கருத்து சொல்லணுன்னாலும், வினோத் அப்படிங்கிற புத்திசாலித்தனமான அந்த மனிதரை பற்றி கருத்து சொல்லணும் அப்படின்னாலும், கமருதீன் அப்படிங்கிற கலியுக கர்ணன், கலியுக காதலன் அவரை பற்றி எதாவது நீங்கள் பேசணும் அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. நம்ம கமெண்டில் வந்து மற்ற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.